அப்புறம் குடிச்சுக்க. நீங்க பரவே சொன்னா. ஏங்கம்மா. நீங்க வாங்க. சொல்லுமா என்னம்மா எங்க வாங்க வந்துட்டங்க நீங்க வந்தாதான் எனக்கு வருது இங்க பாருங்க நாங்க வெளியே வந்திருக்கிறேன் எங்க ஒரு குஞ்சான குஞ்சு கூட காணோம் இங்க எத்தனை குஞ்சு இருக்குது பாருதா ஆனா இன்னொரு விஷயம் பூரா பிஞ்சு குஞ்சு இங்க இருக்கிறது உட்காந்து பூரா கெழுத்து குஞ்சு ஆனா உனக்கு தான் அந்த குஞ்சு பாரு அங்க இருக்குது ஆனா எந்த குஞ்சு வேணுமோ அந்த குஞ்சு பிடிச்சிக்கலாம் போய் நட்ட குஞ்சு வேணுமா நட்ட குஞ்சு வேணுமா ஒன்றை குஞ்சு வேணுமா என்ன குஞ்சு வேணும் குஞ்சிலே 2-3 ரகம் இருக்குதா எனக்கு எனக்கு குஞ்செல்லாம் தேவையில்லை நான் வந்த உடனே யாருக்கிட்ட தான் போறது யாருக்கிட்ட போறதா கோயில் பூஜாரிக்கு போ போறவரே தம்பி ஏமா போய் பாக்குறவரே நல்லா படிச்சுக்கிறாரு அப்படியா நல்லா ஆடுவாரு பாடுவாரு விட்டு ஆட்டுவா அப்படி ஏ பாட்டலமா அப்படியா ஆமா ஏன்னா அண்ணா நீங்க சொல்ல அவரை பாக்கணும் போல இருக்குது சரி நான் உடனே அனுப்பிச்சு பாரு அப்படியா பாப்பா எங்க பாருங்க போய் பார்க்கலாமா போய் பார்க்கலாம் ஓய் பிடிச்சுக்கோங்க
கடிச்சுக்கலாம் வாட்சி வருது. ஒரு நல்ல ஆடல் பாடல ஒரு பாட்டு சொல்லலாம். புள்ள வந்து ஒரு ஸ்பீட்ல வந்து லைட் மேல ஏண்டா உனக்கு ரசிக்க தெரியாதா? ரசிக்க தெரியாதா? ரசிக்கிறேன். ஏண்டா வேறொருத்தங்க நல்ல நல்லாளுக்கு பாட்டு கொடுத்து சொன்னா இப்ப நம்ம மோசமா ஏமா நல்லா பாடுவோமா? அண்ணா இப்ப பாப்பால பார்த்து பேசிட்டு அப்புறம் பாட்டு பாப்பால பார்த்து நம்ம பாட்டு பாட ரசிக்க வேண்டும். கண்ணே என் கண்ண குயிலே உன் கண்ணங்களை பார்க்கும் பொழுது என் எண்ணங்கள் எல்லாம் கொள்ளை எடுத்து போகுதடி என்ன வெள்ளே என்னை பாரு அரிசனக்காக நெஞ்சே அப்படி பாக்குறியா? நெஞ்சவே பாக்குறாமா? கண்ணே என் கண்ண குயிலே உன் கண்ணங்களை பார்க்கும் பொழுது என் எண்ணங்கள் எல்லாம் கொள்ளையடித்து போகுதடி என்னவளே என்னை பார்க்க வந்து என் சின்னவளே உன் கண்ணமோ ஒரு கண்ணாடி உன் கண் புருவம கத்தி முனை உன் நெத்தியோ மூன்றாம் பிறை ஆகமத்தை சிதுக்கி வைத்த ஆகமத்தை செதுக்கி வைத்த சிற்பையடிய கண்ணே நான் மட்டும் சிட்டுக்குருவாக பிறந்திருந்தால் இந்த கூந்தலுக்குள் கூடு கட்டி வாழ்ந்திருப்பேன். நான் நூலாக இருந்திருந்தால் நீ உடலுக்கு உடுத்துவதற்கு நான் சேலையாக இருந்திருப்பேன். நான் நூலாக பிறந்திருந்தால் இந்த அதாவது உடலோடு உடல் வைத்து இசைப்பதற்கு புல்லா உலகாக இருந்திருப்பேன். நான் என்னடே செய்கிறது? இறைவன் படித்தது படித்தான். 2 மனம் வைத்து படித்திருந்தால் ஒரு மனம் உன்னிடத்தில் வைத்து விட்டு இன்னொரு மனம் என்னிடத்தில் வைத்திருப்பேன். ஆனால் இருப்பதே ஒரு மனம். உன்னை எப்படி வர்ணிக்க போகின்றேன் கண்ணே? யாருக்காக இப்ப யார் மாதிரி பாட போறேன்? யார் மாதிரி பாட போறேன்? டி.என். சௌந்தரராஜே. யார் மாதிரி பாடுறீங்க? டி.என். சௌந்தரராஜ், சீர்காழி கோவிந்தராஜ், பால சுப்பிரமணி, எஸ் தாஸ், ஒன்னு சுன்னி கிருஷ்ணன். நானும் சொல்றேன் பாரு. இதுல உன்னி கிருஷ்ணன். இப்ப என்ன படத்துல பாட போறேன்? எம்ஜிஆர் பாட்டு புசாயத்துல பாடுறேன். இல்ல இங்க விவசாயத்துல இப்படித்தான் இருக்க வேண்டும் பொம்பல, இப்படித்தான் இருக்க வேண்டும் பொம்பல. நீ இங்கிலீஷ் படிச்சாலும் இந்த தமிழ்நாட்டுல இப்படித்தான் இருக்க வேண்டும் பொம்பல. நான் அப்படியே நடந்துக்கிறேன் சொல்லுங்க. வானம் பார்த்து விவசாயிங்க நாடு நல்லதோ, அங்கு மானம் காக்கும் பெண்களுக்கு ஆடு அல்லவோ. அதுக்கு இப்படித்தான் இருக்க வேண்டும் பொம்பல. உடல் அழகை ஊருமெச்சை காட்டக்கூடாது, உடல் அழகை ஊருமெச்சை காட்டக்கூடாது. உடுப்புகளை இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது. உதட்டு மேல சிவப்பு சாய தீட்டக்கூடாது. நம்ம குடுக்க மேல சுருட்ட முடிய எடுக்க கூடாது. சொல்றா ஏன்டா என்ன புடுக்கு மேல ஏன் எடுக்கூடாது தெரியுமா? 100 கிராம் 300 ரூபா, 100 கிராம் 300 ரூபா டூலு வாங்க தூள் குண்டா வாங்குறாங்க. நம்ம என்ன கவர்ல தானே போடுறோம். மண்ட முடியா அந்த முடி ஏதோ நல்லா சேர்த்து வெயிட் வந்தா போதும். அப்படியா? 2-3 குண்டா வாங்கிக்கிறேன். நான் மட்டும் நினைச்சு கூடாது. எங்க வீட்டுக்காரு முடிக்கு பித்தால கொண்டா கொடுக்கும். ஆமா என்னது என்ன இது அசி சொல்லுவாங்க. என்னது முடி தலைமுடி இல்ல குண்டா வாங்கிக்கலாம். வருஷம் ஒரு முறை எடுத்தா குண்டா வாங்கிக்கலாம். உங்க வீட்டுக்கார எதுவும் வாங்கிருக்காளா? பித்தால குண்டா வாங்குறோம். எவ்வளவு முடி போட்டு என்னன்னு தெரியல. பிள்ளை பாப்பால பார்த்து காதல் பாட்டு இந்த பாட்டுல எனக்கு பிடிக்கல. பிடிக்கல. சரி எனக்கு வேற பாட்டு லவ் ஸ்டாங் படத்துல இல்லாம புது இல்லாம ரெண்டுல சென்டர்ல பாத்து விடுங்க. அப்படியா? நான் பூ வீடு வைக்கட பின்னால வைக்கட பின்னால அந்த மகிழ போசக்குன கண்டால ஏன் மச்சான் ஏன் மல்லிகை மச்சான் ஏன் மச்சான் மல்லிகை மச்சான் வச்சாதில என்னடி உண்டாதி. அப்பு வீடுத்து வைக்கணும் பின்னால அந்த மகிழ போசக்குன கண்டால சொன்னதை ஒத்துக்கணும். அத்தனைய சொன்னதை கத்துக்கணும். பன்னெண்டு சந்தனந்தான் இது ஒரு பெண்ணாச்சு பந்தல்ல செல்ல கட்டி கத்துனவ இங்கே தாவும் முந்தானையே எழுத்து கொண்டு
சுக்கன பின்னால அந்த வைக்கிற போ சுக்கன கண்ணால மச்சான் வாங்கினா புளுத்தி வச்சு நீங்க ஓட்ட மாட்டீங்களா பாட்டு நம்பி போச்சா என்னது நம்பி போச்சா அவங்களதான் கேட்டது தெரியும் கொண்ட சேவல் கூகும் நேரம் கொண்ட சேவல் கூகும் நேரம் அது கொக்கு கொக்கு அது கொக்கு கொக்கு அது பேர் கொக்கு கொக்கு அது பேர் குக்கு குக்கா நான் எத்தனை நாளைக்கு அது கொக்கு கொக்குன்னு நினைச்சிருக்கேன் கதை ஓட்டிக்கலாம் விடிஞ்ச போச்சு சரி பொறுமை பொறுமை எல்லாம் நீங்க ஒரு கோடி ரூபாய் போட்டு எடுக்கிற காமெடியும் கலந்து தான் நல்லா இருக்கும் சரி சரிம்மா ஆமா அம்மா அப்படி இருந்தாலுமே நம்மளே பேசிக்கிட்டு வெகு நேரம் ஆகி உண்மைதான் ஆண்களாக பிறந்த அப்பமார்களும் பெண்களாக பிறந்த அறுபெரும் தாய் மாதர்களும் கல்விக்கு செல்லும் மாணவ மாணவியர்களும் அனைவற்று பேர்களுமே ராஜ புண்ணிய சபையில் அமர்ந்துள்ளார்கள் அவர்களுக்கு நாம் கலைக்குழு சார்பாக மனமாத நன்றி வணக்கம் அம்மா இப்பேற்பட்ட ராஜ புண்ணிய சபையில் என்று வைத்த நாடகம் அர்ஜுனன் தேவப்பட்டம் உண்மைதான் அப்படி இருந்தாலுமே நான் வேடத்தை அடைந்திருந்தேன் என் வேடத்தை ரசித்து அவரோட சொத்தில் 20 பெத்தனை சொல்லி வாரி நன்கொடை கொடுத்திருக்கிறாங்க அவர் குடும்பம் எப்படி வாழ வேண்டும் ஆண் போனுக்கு படுத்தப்பட்டு பெண் போனுக்கு பட்டு பிறகு எந்த பக்கம் அந்த பக்கம் வந்து எனக்கு முத்து மாரியம்மன் கோபுரம் எப்படி வளையுதோ அத போல உங்க குடும்பம் வளைவன் ராமோஜியம் அம்மா நான் யார் யாரு எனது பேர் என்ன என் நாடு நகரம் என்ன ஆமாம்மா ஆகட்டும் பாப்பா சொல்கிறேன் பொறுமை பொறுமை பொறுமை
பொறுமை. நீங்க அமைதியா இருந்தா தான் நாங்க பேடுறது வந்து உங்களுக்கு காது கேட்கும். இது ஆர்கெஸ்ட்ரா ஒன்றும் கிடையாது. போட்டுட்டு பாக்ஸ் 20 பாக்ஸ் இந்த ஆட்டு 10 இந்த ஆட்டு வச்சு கிட்டி அடிச்சு அவன் பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கு. ஆமா. ஓ சொல்றியா மாமா வாக்கு சொல்றியா மாமா ஓ சொல்றியா மாமா ஓம் சொல்றியா மாமா. நாங்களே பாடணும், நாங்களே ஆடணும், நாங்களே நடிக்கணும். கொஞ்சம் அமைதியா இருக்கணும். சரி அம்மா அம்மா என்னுடைய பேர் தெரிஞ்சான் இல்லையா? சொல்லுமா. அங்க என்ன நடந்து ஆமா பெண்ணை தடுக்குறங்க 1000 மின்னலே ஜோதி மின்னலை மின்னலை போல் என்னுடைய பேரோ தேவ இந்திராணி. ஓஹோ உன்னுடைய பேரா தேவ இந்திராணி. அம்மா அப்படி இந்திராணியாக இருந்தாலும் நான் எப்படி பிறந்தவள்? எப்படி பிறந்தவள்? ஒரு செடி இல்லாமல் விதை முளைக்குமா? முளைக்காதம்மா. விதை இல்லாமல் செடி முளைக்குமா? முடியாது. அது இரண்டும் இல்லாமல் நான் பிறந்தேன். இதெல்லாம் கொங்காச்சா இருக்கு. கொங்காச்சா இல்ல கங்காச்சா இருக்குது. கொங்காச்சி வந்து கொள்ளக்காரன் முடியாது. கொங்காச்சி அம்மா ஒரு தாயும் இல்லாமல் தந்தையும் இல்லாமல் நான் ஜனனமானவள். எப்படிமா பிறந்த? நான் எப்படி பிறந்தவள்? எப்படி தாய் தந்தலாவது எப்படி ஒரு மனிதன் பிறக்க முடியும்? என் பிறப்பின் ரகசியம் என்ன? என்னப்பா? ஆமா நீ எப்படி பிறந்த? நான் பிறந்த ரகசியம் உன்னுடைய ரகசியம் அம்மா சொல்லுங்க. எங்க அம்மா இருப்பது அழகான ஒரு முட்டு. அதிலிருந்து விட்டார் என்னுடைய தந்தையார் இரண்டு சொட்டு. அதிலிருந்து பிறந்த அழகான ஒரு சிட்டு. நான் பிறந்த ரகசியம் இதுதான். மனுஷன் இல்லையா? புடிக்கலையா?
ஏய் என்ன லைட் பூச்சி உட்காந்து இப்படி தொடச்சுட்டான் தான். யா உட்காந்து என்ன பண்ணுது உனக்கு? கடிச்சிருமா? கடிச்சா ரவுண்டா கரையானே போகும். முக்கணமா இருக்குமா? எங்க ஆயாளுக்கு அப்படிதான் லைட் பூச்சி கடிச்சு இவ்வளவு கரையானே போச்சு. அதுக்கு அப்படி கட்டு விட்டு ஒரு ஹெல்ப் பண்ணாலும் தப்பு உங்களாங்க. அடிக்கடி எங்க தொட்டுட்டு இருக்கிற நீ? சரி சரிம்மா. அடிக்கடி தொட்டு பார்க்கறது நாட்டம் இது இல்ல டாக்டர் மட்டும் தொட்ட அப்படி நெடிச்சு கொடுக்குறீங்க, நான் தொட்டா சண்டைக்கு வர்றீங்க. டாக்டர் கிட்ட எதுவுமே உண்மையா சொல்லிடணும். அதுக்கு கடவுள் கிட்டயும் டாக்டர் கிட்டயும் எப்பயுமே போய் சொல்லக்கூடாது. எது வேணா காமிக்கலாம், தப்பு இல்ல. டாக்டர் எப்படிதான் காட்டலாம். ஆமா, நோயினா காமிக்க என்ன பண்ணுவாங்க? அது இங்க தொட்டா நீ கம்பெனி இன்னும் மூச்சில் தொடு, இன்னும் மூச்சில் தொடு. அந்த ஆளு ஏன் மூச்சில் தொட்டு தூக்கா சொல்றமா? கொலக்கொல்லுக்குதா கல்லாட்டுக்கு தொட்டு தொட்டு பாத்துக்கிறது. நம்ம கவிடத்து போய் டாக்டர் போய் ஏன் கல்லாட்டு கரைச்சிடுவார்? அப்ப என்னது டாக்டர் நினைச்சுக்க. சரி, கண்ணு மேல கைய வைக்காத பாப்பா. ஏன்னா கொட்டை பிள்ளைக்கு மேல கைய வச்சா எனக்கு பலன்னு வருதா? நான் என்னைக்குமே பலன்னு போயிருது. நான் மேல கை வச்சா ஒரு அர்த்தம் இருக்குது. எப்படி எப்படி தெரியுமா? எப்படி? நீங்க வந்து எனக்கு தாத்தா வட்டம் செத்து போங்க. நான் வந்து உங்களுக்கு பேத்தியா? 2 முடி நெரிச்சதுக்கு தாத்தனா? எப்படி 2 முடியா? என்ன பண்ண? இது என்ன மொத்த முடியுமா? என்ன நீ டை அடிக்கிறது, டை அடிச்சுக்கிற டை அடிக்கலவனத்தா. அம்மா அம்மா மும்மூர்த்தி தேவரெல்லாம் அமர்ந்து கிடைத்தார்கள். சரி, அந்த அமரத்தின் வழியாக பத்தினி பெண்ணாக நான் பிறந்தேன். பத்தினி பெண்ணாக நீ பிறந்து எனக்கும் நானும் வந்துட்டேன். வந்துட்டிய வேஷம் போட்டுக்கிட்டு போய் எதுக்கு? நீதான் வந்துட்டு. அடப்போ, நான் வந்து வயசுக்கு வந்துட்டேன். அப்படின்னா அப்படின்னா தெரியாது. அப்படியா? வயசுக்கு வந்துட்டா என்னது நம்மளுக்கு என்ன கறி வயசுக்கு வந்துட்டா சொல்லாதான். ஏன்னா உனக்கு புரியல. உனக்கு சொல்லி புரியல. நான் வந்து புளிய குடிச்சிட்டேன். புளி குடிச்சா வவுறு ஓட்டம் வவுறு எடுத்துக்கு. ஆனா மூதாவி நான் வந்து பெரிய மனுஷி ஆயிட்டேன். ஏமா பெரிய மனுஷன் தடி போடணும், இப்படி முடி போற நரைக்கணும், அப்பெல்லாம் நீ பெரிய மனுஷாப்ப. ஐயோ அது இல்ல. பின்ன என்ன பாப்பா? உனக்கு கூட அக்கா தங்கச்சிக்கு எதுவும் பிறந்தாங்களா இல்லையா? 3 வருஷம் கழிச்சு பிறந்தா ஒரு புள்ள. பிறந்தாலும் சீர்மனத்தை பண்ணிருப்பிய? ஆமா. எதுக்கு பண்ண சொல்லு. அப்படி காதோட இங்க பாரு, எனக்கு எந்திரத்துல என்ன கட்டி கொடுத்தாங்கன்னு சொல்றேன். என்ன அப்புறம் நீ புரிஞ்சுக்கிறியா? சொல்லு. பச்சை பத்துல கட்டி என்ன மூலையில உட்கார வச்சு எனக்கு என்ன கொடுத்துருப்பாங்க? புடலை கொடுத்துருப்பாங்க. அப்படி ஏற்று நடக்க அசக்க பசங்க அதெல்லாம் கொடுக்கல. ஒரு கிலோ வேப்பந்தலையும் ஒரு கிலோ விளக்கம் கொடுத்துட்டாங்க. பேய பிடிச்சிக்கிச்சு. இதுக்கு மேல தெளிவா சொல்லணும்னா நான் காதல் சொல்ற புரிஞ்சுக்கோ. சொல்லு. கீழே வாய் வெத்தலமா போட்டுக்கிச்சா? அம்மா அப்படி இருந்தாலுமே காலாகாலத்துல கல்யாணம் ஆயிடுச்சு. என் கணவர் யார் தெரியுமா? தேவேந்திரன். தேவேந்திரனுக்குமே இந்த இந்திரானுக்கு எத்தனை குழந்தைகள் தெரியுமா? 3 குழந்தைகள். தேவி யானை, மந்திரமாலா, சித்திரசேனன். அப்படி இருந்தாலும் கணவரை பார்க்க வேண்டும். போகலாமா? போகலாம்.